நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். அப்ப மனுஷன் எப்படி பார்ப்பான்? ஒரு மனுஷனை தவறாக நினைக்கலாம், தவறாக சிந்திக்கலாம், வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுடைய எப்படி பார்க்கிறாரு? அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியும் ஈசாயினுடைய வீட்டிற்கு போகும் பொழுது அந்த மூத்த குமாரனை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தான் ஆக்கும். அவர் பார்த்த உடனே நினைக்கிறாரு, இவன் தான் கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு சொல்லி இவன் அபிஷேகம் பண்றதுக்கு அந்த தைல கொம்ப ரெடியா எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சாமுவேலோடு பேசுறாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் நீ முகத்தை பார்க்கிற. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அந்த நாட்களிலே வைத்திருந்தார். ஆனால் அந்த தீர்க்கதரிசியை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, மனுஷனாகி நீ என்ன செய்யற? அவனுடைய முகத்தை பார்க்கிற. நான் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் இருதயங்களை பார்க்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் ஆராய்ந்தறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் சோதித்தறிகிறவர். தாவீது சொன்னது போல, தேவரீரின் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலங்களில் அதை புட்டமிட்டு பார்த்து என்னை எல்லாவற்றிலும் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கும் அதை சொல்லுகிறார். மனுஷனாகிய சிலர் உங்களுடைய முகத்தை பார்க்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கலாம், உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இந்த சத்திய வசனங்களை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு அழகாய் தெரியும் கர்த்தர் எப்படி ஒரு கிரியை செய்கிறார் என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4, 8, 9. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி என்ன சொல்றா? நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்ப இயேசு சுவாமி ஒரு பிரயாணமாய் புறப்பட்டு போகையில் ஒரு சமாரியா நாட்டை கடந்து போக வேண்டியதா இருந்தது. இயேசு சீஷர்களுக்கு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, நீங்க புறஜாதிகளாகிய சமாரியா பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்காதீங்க. காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே நான் உங்களை என்ன செய்றேன்? அனுப்புறேன். நீங்க சமாரியா தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம் என்றார். ஆனா அப்படி சொன்னவர் அந்த சமாரியா நாட்டு வழியா போகும் பொழுது டைரக்டா அவர் என்ன செய்யலாம்? ஊருக்குள்ள போயிருக்கலாம். ஆனா அவர் ஊருக்குள்ள போகாம ஒரு குறிப்பிட்ட கிணறு அடியே என்ன செஞ்சிருக்கிறாரு? உட்கார்ந்து இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் அந்த சமாரியா நாட்டில் உள்ள ஒரு ஸ்திரியை என்ன செய்து பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஊர், அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவ அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா அவ கரெக்டா தண்ணீர் முள்ள வருகிற அந்த நேரத்தை குறித்து வைத்திருந்த தேவன் கரெக்டா அவளை என்ன செய்யறாரு? சந்திக்கிறார். ஏறக்குறைய 6 மணி வேளையா இருந்தது. அந்த 6 மணி நேரத்துல தான் என்ன செய்யறா? அவ கரெக்டா வர்றா. இப்ப அப்படி நீ என்ன செய்யற? அவ பார்த்துட்டு நீ யூதனா இருக்க, ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நீர் என்ன செய்யறாரு? யூதனா இருக்க, என்கிட்ட தண்ணி கேட்கலாம். நீங்க எப்படி தண்ணி கேட்கலாம்? ஆனா கர்த்தர் அவளுக்கு சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும்
நீ அறிந்திருந்தாயானால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரையே கொடுத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவகிட்ட அவளுடைய வார்த்தை, அவள்கிட்ட அந்த வார்த்தை சொன்ன உடனே அடுத்த வசனத்துல அவ என்ன சொல்றா? 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல அவ பேசுனது என்னது? நீர் யூதனா இருக்க, நீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவ ஒரு வேர்டு தான் கர்த்தர் சொன்னாரு. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிஞ்சிட்டேன்னா உனக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஜீவ தண்ணீர். இதை கேட்ட உடனே அவர் யூஸ் பண்ற வேர்டு என்ன? ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே. இப்ப இந்த ஸ்திரீனுடைய உள்ளத்தை கர்த்தர் எப்படி அவர் புடமிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். இப்ப இந்த ஸ்திரீக்கு அவர் சொல்றாரு, உடனே அவர் சொன்ன உடனே இந்த ஸ்திரீக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, நம்மளும் அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கலாமே அப்படின்னு. அவ உனக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தாங்க எடுக்காது இந்த தண்ணீரை குடிச்சா அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன செய்யறா? எங்களுக்கும் அந்த தண்ணீரை தாங்க அப்படின்னு கேட்கிறா. அப்ப அவர் சொல்றாரு, உன் புருஷனை அழைத்து கொண்டு வாங்க. அதற்கு அந்த ஸ்திரீ சொல்றா, யோவான் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. 18-19. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, உள்ளபடி சொன்னா என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மறுபடியும் அவளை நோக்கி கர்த்தர் பேசும்போது மறுபடியும் அவ என்ன சொல்றா? ஆண்டவரே. இது உங்களுக்கு ஈஸியா தெரிந்தாலும் அந்த நாட்களில் வேத பாரகர், பரிசேயர் வேதத்தை பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க கூட கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆண்டவர்னு சொல்ல மாட்டாங்க. போதகர்னு அவளை சீக்கிரத்துல உச்சரிக்க மாட்டாங்க. ஆண்டவர்னு அவளை சீக்கிரத்துல கூப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள். அதுவும் அவர் எருசலேமில் இல்ல, ஒரு புறஜாதி பட்டணம் தான் சமாரியா. இந்த சமாரியா பட்டணத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீ உச்சரிக்கிறா. அவர் என்ன நோக்கி என்ன செய்யறா? ஆண்டவரே, ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. அவங்களுடைய சீஷர்கள் கூட இந்த வேர்டை கொஞ்சம் தான் உச்சரிச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் பேசுன இந்த ஸ்திரீ பேச 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 என்ன செய்யறா? அவ ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே உள்ளத்துல அவ்வளவு அன்பு கொண்டவளா இருக்கிறா. அப்ப உடனே கர்த்தர் அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப 5 புருஷரோட வாழ்ந்தவ இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் இல்ல, முழுவதுமா ஒரு பெரிய பாவத்துல, இச்சையில, ஒரு குடும்ப வாழ்க்கை சரியில்லாத ஒரு பெண்ணை கர்த்தர் ஏன் தெரியுமா சந்திக்கிறார்? ஏன் நம்மளோடு பேசுகிறார்? ஏன் தம்மை அவருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஒருவேளை அவர் சமாரியா தேசத்துக்குள்ள போய் கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம், அல்லது அந்த சமாரியா பட்டணத்துல இல்லாமே போய் வேற தேசத்துக்கு போயிருக்கலாம். ஆனா சரியா அந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு ஸ்திரீயை பிடிக்கிறார். அந்த ஸ்திரீயை பிடித்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிக்க பார்ப்போம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது வேதத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களும் மிக அருமையானவைகள். அதை நம்ம தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு புரியும். அவன் சொல்றா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார். யாருக்கு இந்த விசுவாசம் இருந்ததுங்க? வேத பாரகருக்கு இல்ல, பரிசேயருக்கு இல்ல, நியாய பிரமாணிகர்களுக்கு இல்ல, தேவாலயத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்ல. 5 புருஷனோடு வாழ்ந்து இப்பொழுது உனக்கு இருக்கிற புருஷன் அல்ல என்ற ஸ்திரீக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அவ 5 புருஷனோடு வாழும் பொழுது உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வச்சிருப்பா.
கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் உண்மையிலே விரும்பி பாவம் பண்ணாலோ விரும்பாம பாவம் பண்ணாலோ தெரியாது. ஆனா அவருடைய உள்ளத்தை பார்த்த ஒரு கர்த்தர், அந்த உள்ளத்துல ஒரே ஒரு எண்ணம் இருந்தது, இந்த ஸ்திரீக்குள்ளாய் என்னை பற்றின விசுவாசம் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையை பார்த்தா எல்லா மற்றவங்க அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? திடீர்னு ஒரு கல்யாண டேட் சொல்லுவா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் எனக்கு கல்யாணம் சொல்லியிருப்பா, மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் சொல்லியிருப்பா. இப்படி 5 புருஷர்களையும் கல்யாணம் பண்ணியும் இப்ப இருக்கணும் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லி அவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த சமாரியாவுள்ள ஸ்திரிய அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? சாதாரணமா ஒரு பாவியா, கேவலமா, ஒரு அவமானமா நினைச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஸ்திரியை தான் சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பாவத்திற்கு அது அனுகூலம் பண்ணுகிறவர் அல்ல, அந்த பாவத்தில் இருக்கிறவர்களும் உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை விசுவாசிச்சாங்கன்னா அவங்களை தூக்கி எடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நல்ல கர்த்தரை கைகளை தட்டி மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், மனுஷங்க என்ன பேசினாலும், மனுஷங்க உங்களை பத்தி என்ன சர்டிபிகேட் கொடுத்தாலும், மனுஷங்களுக்கு உங்களுக்கு இதுதான் தெரியும் அதுதான் தெரியும் சொன்னாலும், என்ன பக்கத்து வீட்டுல உள்ளவங்க என்ன நினைச்சாலும், உங்க சொந்தக்காரங்க என்ன நினைச்சாலும், கர்த்தர் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற விசுவாசத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வாஞ்சி அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற கர்த்தர் மேலுள்ள அன்பை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவளை எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நம்ம லேட்டா ஏதாவது வீட்டுக்கு போனா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? தகத்தை போட்டு போறா, தகத்தை போட்டு வர்றா, எங்க போறா அப்படின்னு. இது மனுஷனுடைய பார்வை அப்படிதான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமா செஞ்சா நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஒரு 10 பேர் எப்பயும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்ப அவருடைய உள்ளம் எவ்வளவு நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலும் அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, எப்படியும் என்னை மேசியா சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவளுக்குள்ள தெரியுது, பாவம் இது பாவம் இல்லைன்னு எனக்கு தெரியல. அவ சொல்றா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா என்ன செய்வாரு? வருவார் என்று அறிவே. அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் யாருக்கு அறிவிப்பாரா? யாருக்கிட்ட சொல்றா? இயேசுகிட்டே சொல்றா. நமக்கு அதெல்லாம் கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு, அவர் எல்லாத்தையும் நமக்கு டீட்டெயிலா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அவ அதுக்கடுத்து செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 28, 29 வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். அவளுக்குள்ள ஒரு வெட்கமே இல்லை. கர்த்தரை பார்த்த உடனே அவளுக்குள்ள இயேசுவாமி தன்னை வெளிப்படுத்தின உடனே ஊருக்குள்ள குடத்தை வச்சுட்டு தண்ணி பிடிக்க வந்தவதான் அந்த இடத்துல அப்படியே குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் சொல்றா, ஒரு கிறிஸ்துன்னு எழுதப்பட்டிருக்கிற ஒருவர் ஒருவேளை வந்துட்டாரோ, நீங்க எல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி அதனுடைய சாட்சியை அவங்க கேவலமா பேசுனதை பார்க்கல, தன்னை முரண்பாடா பார்த்ததை பார்க்கல. அவர் கிறிஸ்துவை பார்த்த உடனே உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அந்த சமாரியா ஊருக்குள்ள போய் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். என்ன இவ தான தர்மமா பண்ணா? அப்ப அந்த ஒரு விஷயத்தை கூட அவ பொருட்படுத்தாம இயேசுவின் மேலுள்ள வாஞ்சையை போய் சுவிசேஷத்தை அறிவித்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் என்ன செஞ்சாங்க? விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அது மட்டுமல்ல,
அந்த ஸ்திரீ சொன்னது நிமித்தம் அவருக்கு இயேசு கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீர் எங்களிடத்தில் என்ன செய்யணும்? தங்கணும். அப்ப 2 நாள் அங்க தங்குறா. இன்னும் அவருடைய உபதேசத்தை கேட்டு அந்த ஊரில் உள்ள அநேகர் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேராய் வருகிறது. கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷங்க உங்களை பலவீனமா பார்க்கலாம், மனுஷங்க உங்களை வேற விதமா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது, எந்த ஸ்திரீ அந்த ஊரால் ஒதுக்கப்பட்டாலோ, எந்த ஸ்திரீ அந்த ஊரால் புறக்கணிக்கப்பட்டாலோ, எந்த ஸ்திரீ அந்த ஊரில் உள்ளவர்கள் கேவலமாய் பேசினார்களோ, அந்த ஸ்திரீயை வைத்தே சமாரியாவுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையை சொல்லுறேன், கர்த்தர் அவருடைய கண்கள் மனிதனுடைய முகத்தை மட்டுமல்ல, இருதயத்தை பார்க்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால யாராவது உங்களை பத்தி ஏதாவது பேசினா, யாராவது உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொன்னா கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே அழகா எழுதி இருக்கிறது, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அவருக்கு தெரியும் யாரு என்ன நோக்கத்தோட பேசுறாங்க, யாரு என்ன நோக்கத்தோட பழகுறாங்க. உங்கள்கிட்ட நல்லா பேசிச்சு மற்றவங்கள்ட்ட போய் உங்களை பத்தி குறை சொல்றது, எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? நிதானித்து வைத்திருக்கிறார். ஆனால் இருதயங்களை பார்க்கிற கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை, கர்த்தர் மேல் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற அன்பை ஒரு நாளும் புறக்கணிக்கிறவர் அல்ல. யாரு புறக்கணித்தாலும், யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில, இந்த ஜனவரி மாசத்துல நான் ஒரு முடிவுக்கு வரேன். அந்த ஸ்திரீயே தன்னை பற்றி சொல்லுவானா, நான் கர்த்தரை பற்றி சொல்லுவேன். எனக்கு எதிராக பேசினவர்களுக்கு மத்தியில, எனக்கு எதிராக துன்பப்படுத்தவர்களுக்கு மத்தியில, என்னை அவமதிக்கிறவர்களுக்கு மத்தியில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுவேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 21:31 அழகா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. 31:32 அதை எடுத்து வாசிங்க பார்ப்போம். 31:32 மத்தேயு 21 பாதியிலிருந்து. ஆயக்காரரும் வேசிகளுமோ உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரே சொன்னார், ஆயக்காரரும் வேசிகளுமோ உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். அப்புறம் சொல்றாரு, யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்துல வந்தான், அவனை நீங்க என்ன செய்யல? ஏத்துக்கல. அதனால வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கல. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். அப்ப ஆயக்காரரும் வேசிகளும் யோவானை குறித்து சொல்லுகிற வார்த்தை, இயேசுவை குறித்து யோவான் சொல்லுகிற வார்த்தை விசுவாசித்து அவனால ஞானஸ்நானம் பெறாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருதய கடினமாகவே இருக்குது. அந்த இருதய கடினம் உள்ளவர்கள் பேசுகிற வார்த்தைகளை உங்கள் காதிலே வைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறபடினால் நீங்க சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7:10 சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. லௌகிக துக்கம் தான் மரணத்தை கொண்டு வரும். தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்பை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை பார்க்கிறவர். எத்தனை பேர் இந்த நாட்கால விசுவாசிக்கிறீங்க? இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், மற்றவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கிடக்கூடாது. ஒரு யாராவது ஒருத்தவங்க கேவலமா பேசிட்டாங்களா, திட்டாங்களா, அப்படியே என்ன செய்யக்கூடாது? காதில் வாங்கி. சில பேர்லாம் பார்த்தா அப்படிதான், யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையே வருஷ கணக்கில் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படியே மனசுல வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார், கர்த்தர் நம்மை பற்றி என்ன யோசிக்கிறார், கர்த்தர் நம்மை பற்றி என்ன நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்,
அந்த ஸ்திரீ கொஞ்சம் கூட சோர்ந்து போல. எத்தனை பேர் பேசினா என்ன, என்னை கேவலமா நினைச்சா என்ன, கிறிஸ்து என்னை சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் டைரக்டா சமாரியா ஊருக்குள்ள போயிருக்கலாம். ஆனா கிறிஸ்து அந்த ஸ்திரியை ஏன் தெரியுமா தேர்ந்தெடுத்தா? உள்ளத்தின் ஆழத்துல அந்த ஸ்திரீக்கு ஒரு எண்ணம் இருந்தது, கிறிஸ்து எனப்படுகிற ஒரு மேசியா வருவார், அவர் சொல்லுகிறதை நான் கேட்பேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு விளக்கி சொல்லுவார், அந்த தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன். இப்பொழுது ஒருவேளை என் வாழ்க்கை பாவத்துல இருந்தாலும் அந்த மேசியா வரும்போது எல்லாவற்றையும் சொல்லுவார், அப்பொழுது நான் மேசியாவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல நினைத்திருந்த அந்த ஸ்திரீக்கு தான் கர்த்தர் தரிசனமானார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நம்ம நினைக்கிறோம் பெரிய பாஸ்டர்ஸ், பெரிய ஊழியர்கள் மேலதான் கர்த்தருடைய அன்பு நிறைய இருக்குது. உண்மைதான், அது கர்த்தருடைய அன்பு நிறைய இருக்குது. ஆனா கர்த்தர் பார்க்கிறது சாதாரண விசுவாசியும் அப்படிதான் பார்ப்பாரு, ஊழியர்கள் மேலும் அதே அன்புதான் வைத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இன்னும் சின்ன ஒரு வேத பகுதியை தியானித்து நம்ம ஜெபிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரூத் 1:14. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். அவள் எல்லாத்தையும் ஒரு இழந்த மனுஷியா. ரூத் அந்த பெத்லெஹேமுக்குள்ள போகும் பொழுது அவள் என்ன செய்யறா? எல்லாம் இழந்து போயிடுச்சு. தன் கணவனை இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட ஒரு மோவாபிய ஸ்திரீ. அப்ப அந்த மோவாபிய ஸ்திரீ பெத்லெஹேமுக்குள்ள போகும் பொழுது ஒரு மருமகள் ஓர்பா அவளை முத்தமிட்டு போயிட்டா. ஆனா ரூத்தோ என்ன செய்தால்? அவளை பற்றி கொண்டார். இந்த இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் ரூத்தை எப்படி ஆசீர்வதிச்சார் தெரியுமா? அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 மட்டும் வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேனே. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தார் யாரு? கர்த்தர். அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதாவது மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும், தன்னுடைய மாமியோடு கூட அவ இருந்தாலும், யாருக்குமே இல்லாத ஒரு விசுவாசம் யாருக்கு இருந்தது? ரூத்துக்கு இருந்தது. அவ சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, ஒருவேளை அவளுடைய தேவர்கள் பேர்ல ஆணையிட்டு சொல்லி இருக்கலாம். ஆனா அவ அப்படி சொல்லல. அவள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற விசுவாசத்தை எப்படி காமிக்கிறா? கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னிடத்தில் செய்ய கடவர். அப்ப இந்த ஸ்திரீக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து, வேதத்துல அந்த சரித்திரத்துல ஓர்பால பத்தி அதுக்கிட்ட சொல்ல மாட்டாரு. அவ என்ன ஆனானே தெரியாது. ஆனா கர்த்தர் இந்த ஸ்திரீயினுடைய ஆழத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் மேலுள்ள அன்பையும் அவர் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவளை எப்படி ஆசீர்வதிச்சாரு? அந்த ரூத் பெத்லெஹேமுக்குள்ள போகும் பொழுது அவ கதிர்களை பொறுக்கிறது அந்த வயல்வெளி தற்செயலாய் போவாசுடைய வயல்வெளியா இருந்தது. அந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அறுக்கிறவர்கள் பிறகு அறுக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். போவாசுகிட்ட கேட்கிறாள், நான் அறுக்கட்டுகளை அவங்க சிந்துவேன், அதெல்லாம் பொறுக்கிட்டு எனக்கும் என் மாமிக்கும் சாப்பிட்றதுக்கு நாங்க வச்சுக்கிறோம்னு கேட்கிறா. அதுக்கடுத்து காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு. இப்ப
அவ பெத்லகேமுக்கு வந்து கதிர் பொறுக்கிற நிலம் போவாசுடைய நிலமா இருந்த போது போவாசுடைய கண்கள்ல கர்த்தர் அவளுக்கு ஒரு தயவு கொடுக்கிறார். காரணம் என்ன? அந்த ஸ்திரீயின் மேலுள்ள விசுவாசம். இந்த போவாசுக்கு பெத்லகேம்ல நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்திருக்க முடியும். ஆனா போவாசுக்கு ரூத்தோடு இணைக்கும்படியாய் கர்த்தர் போவாசனுடைய கண்கள்ல ஒரு தயவை ரூத்துக்கு ஏற்படுத்துறார். அப்புறம் வந்து அழகா சொல்றாங்க, இவ குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. ஆனா கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்த விதம் என்ன தெரியுமா? அதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபிப்போம். ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவி. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேருக்கு புரியுது இது? அவ இருந்தது குடிசையில, அவ வந்தது குடிசையில. அவளை பத்தி கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கும் போது, இந்த குடிசையில இருக்கிறவ இப்பதான் வந்தா, பொறுக்கிறதுக்கு வந்தான்னு சொல்லி. ஆனா உள்ளத்தில் இருந்த ரூத்துடைய விசுவாசத்தையும் ரூத் கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பையும் போவாசுக்கே தெரியலனாலும், அந்த நகோமிக்கு தெரியலனாலும், அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியலனாலும் கர்த்தருக்கு தெரிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. குடிசையில உட்கார்ந்து இருந்தவளை எங்க கொண்டு வந்துட்டாரு? வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. வாசிங்க. உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? இது ஒண்ணுமே விஷயம் இல்ல. ரூத் உபவாசம் இருக்கல, ரூத் அந்நிய பாஷை பேசல. ஆனா ரூத் உள்ளத்தின் ஆழத்துல அந்த நாட்கள்ல ஒரு விசுவாசம், ஒரு மோவாபிய ஸ்திரீக்கு இருந்தது. என்ன? கர்த்தர் நீதி செய்கிறவர், கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை மாமி மூலமா ஏதாவது கிடைக்குங்கிற சுயநலத்தோட அவ பெத்லகேமுக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இல்லை. அவளுடைய உள்ளத்துல இருந்துச்சு, என் மாமி செய்ய முடியாதத, என்னுடைய குடும்பம் செய்ய முடியாதத எனக்கு செய்கிற ஒரு தேவன் என்னோடு பெத்லகேமுக்கு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பயுமே மனுஷங்களை நம்ம பார்த்துட்டே இருக்க கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய சிங்காசனமும் இயேசுவுடைய நாமமும். அங்கிருந்துதான் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் ஒருவன் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். நன்மையோ சுகமோ ஆரோக்கியமோ ஆசீர்வாதமோ சந்தோஷமோ வரங்களோ வல்லமைகளோ கனிகளோ கிருபைகளோ எதுவானாலும் இயேசு சொன்னதுதான், பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் ஒருத்தர் பெற்றுக்கொள்ள முடியாது. அது ரூத்துக்கு அந்த ரகசியம் தெரிந்தது. யாருமே செய்ய முடியாதத இந்த மாமியினுடைய தகப்பன், அந்த ஒரு வம்ச வழியில வந்த ஒரு தேவன் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறான்னு விசுவாசிச்ச ரூத்த குடிசையில இருந்து கர்த்தர் அவருடைய வீட்டுக்கு கொண்டு போனார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை நம்மளுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அந்த அளவுக்கு டீப்பா உங்களுடைய இருதயங்களை புரிஞ்சுக்க முடியாது, உங்களுடைய சூழ்நிலைகளை தெரிய முடியாது, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வழிகளை, இருதயத்தில் இருக்கிற காரியங்களை உணர முடியாது. ஒரு 95% இருந்தாலும் மிச்சம் இருக்கிற 5%ஐயும் சேர்த்து பார்க்கிறவர் தான் நீங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன். நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் என்னை நிந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் என்னை ஏளனமாய் பேசி இருக்கிறார்கள். அதெல்லாம் பத்தி நான் இனி கவலைப்பட மாட்டேன்ப்பா. என்னுடைய உள்ளத்துல இந்த காலை வேளையில நீங்க தந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். என் இருதயத்தின் எண்ணங்களையும் என் உள்ளத்தில்
உள்ளந்தரியங்களையும் என் இருதயங்களையும் சோதித்தறிகிற தேவன் நீர். தாவீது சொன்னது போல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விசாரிக்கிறவரப்பா, என் இருதயத்தில் நினைவுகளை அறிந்திருக்கிறவரப்பா. ஒருவேளை நான் நன்மை செய்தவர்களே, தாவீது சொன்னது போல என்னோட அப்பம் புசித்தவனே குதிகால தூக்கனான்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு செபிச்ச மனுஷங்களே, எத்தனையோ பேர் உதவி செய்த மனுஷங்களே, உங்களுக்கு விரோதமா எழுதி வந்தாலும் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன் உங்களோடு இருக்கிறார். அப்படியே நல்ல வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தரை கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஒரு சமாரியா ஸ்திரியே ஒரு ஊருக்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியா அவளுடைய வார்த்தை நிமித்தம் விசுவாசிச்சாங்க. இன்னும் அந்த ஸ்திரீ நிமித்தம் இயேசுவே ஒரு ஊருக்குள்ள போனார். ஆண்டவரே, இனி மற்றவங்க பேசுறத பார்த்துட்டு நான் ஊழியம் செய்யாம இருக்கக்கூடாது, மற்றவங்க பேசுறத வச்சு நான் ஜெபிக்காம இருந்துடக்கூடாது, மற்றவங்க பேசுறத வச்சு உங்க மேல அன்பு காட்டாம நான் இருந்துடக்கூடாது. என்னை பற்றி யார் என்ன பேசினாலும் என்ன அவதூறு செய்தாலும் இதோ மரியாதை போல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேலைகளே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல முழு பலனோட கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? கர்த்தர் இந்த வேலைகளே உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறவர், உங்களுடைய உள்ளத்திரியங்களை அறிந்திருக்கிறவர், உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். ஒரு குடிசையில இருந்து வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு ஒரே ஒரு காரணம், அவள் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்திருக்கிற விசுவாசம். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ரூத் என்னெல்லாம் இழந்து போனாலும் அது மாத்திரமல்ல, இழந்து கிடைக்காது நினைத்த தன்னுடைய வயிறை பார்க்கும் பொழுது அவன் நினைச்சிருப்பா, இந்த வயிற்றுல நான் ஒரு பிள்ளையை சுமக்க முடியுமான்னு. கர்த்தர் அதையும் செய்தார். அதற்கு அதிகமாக ரூத்தை ஆசீர்வதித்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என் இருதயத்தை பார்க்க ஒரு தேவன் இந்த வேளையிலே இந்த இடத்துல நீ இருக்கிறீரப்பா. ஒருவேளை நான் யாரையும் பேசியிருந்தா, யார் மேலே எரிச்சல் பட்டிருந்தா என்னை மன்னியும். ஒருவேளை தெரியாம போல ஏதாவது ஒரு காரியம் தப்பா பேசியிருந்தாலும் என்னை மன்னிங்கப்பா. இந்த வேளையிலே ரூத்தினுடைய தேவன் எங்களுடைய தேவனா இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் அறிந்திருக்கிற உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்பா. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இந்த பிள்ளைகள் அநேக கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரே பயத்தோடு ஒரு சில காரியங்களை குறித்து பாரத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுடைய இருதயங்களை அவர் பார்க்கிறார், உங்களுடைய இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறார். மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதெல்லாம் உண்மை இல்லை. உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற உங்கள் தகப்பன், உங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிற உங்கள் தேவன் உங்கள் நடுவிலே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து இப்பொழுதே உங்களை அவருடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பும்படி வந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்லறையின் அருகிலே வெளியே நடுவுல மரியாதை சொன்னா, நீ அழாத ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அதுபோல கர்த்தர் இந்த வேலையிலே சொல்லுவோடு கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? நீ அழாத, நீ அழாத. நான் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன், உயிரோடு இருக்கிற ஒரு தேவன். மரியாளுடைய கண்ணீரை துடைத்து மரியாளுக்கு தரிசனமானால் ஒழிய மரியாள் ஆறுதல் அடைய மாட்டான்னு கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த மகதிலே நான் மரியாளை
ஆறுதல் படுத்தபடிக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அந்த ஸ்திரீக்கு கொடுத்தார். இந்த வேலையிலும் கூட உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனைகளை, உங்கள் பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரிக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே, இந்த மருமையான வேலையிலும் நீர் எங்களுக்கு சொன்னீரப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் இருதயங்களை பார்க்கிறேன். உமக்கு ஒருவரும் ஒழிக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது அப்பா. நீர் எங்களை அறிந்திருக்கிறீரப்பா. உமக்கு மனதார நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கொடுத்து அவர்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக. நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்